பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். Daniel chapter 3 verse 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Our God whom we serve is able to deliver us. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அநேக தேவைகளின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அநேக சூழ்நிலைகள்ல நீங்க சிக்கி கொண்டது போல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தப்புவிக்க நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேத வசனத்திலே நம்ம பார்க்க முடியும், நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கின்றது. அப்ப இன்றைக்கு ஒரு காரியத்தை இயேசப்பா உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களை தப்புவிக்க, உங்களுக்கு விடுதலையை கொடுக்க நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அநேக நாட்கள் சூழ்நிலைகள், பிரச்சனைகளை கண்டு பயந்து போறீங்க. ஆனா அந்த சூழ்நிலைகளையும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலையை தர இயேசு வல்லமை உள்ள தேவன், அவர் நம்மளோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து போறீங்க. இன்றைக்கு அந்த காரியங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, தியானிங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரே, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் என்னை தப்புவிப்பார் என்று நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்து, எல்லா போராட்டங்கள்ல இருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், தேவைகளை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே இசப்பா, எல்லா தீமையிலிருந்து ஆண்டவரே பிள்ளைங்களை விலக்கி வைங்க. ஆண்டவர் நீங்க தகப்பனே இசப்பா, பிள்ளைங்களை தப்புவீங்க. ஆண்டவர் நீங்க பாதுகாத்துக்கோங்க, வழி நடத்துங்க, தேவைகள் யாவையும் நீங்க சந்திங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து எல்லா பிரச்சனையிலிருந்து நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயேசப்பா கிட்ட தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், விடுதலை தருவார். God bless you. Have a blessed day.